அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் 2023 ஜூன் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தகுதி வாய்ந்த அந்த மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்ற முறையில வங்கி கணக்கு மூலம் அந்த தொகை செலுத்திட்டு வருது. இது 2023 ஜூன் மாதம் முதல். இந்த தொகை சம்பந்தமாக பல நபர்கள் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி சில புகார் மனுக்கள் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அந்த திட்டம் கொண்டு வரும்போது அரசு ஒரு வழிகாட்டுதலை வகுத்துருந்துச்சு. யார் யார் விண்ணப்பிக்கலாம், யார் யார் தகுதியான நபர்கள், யார் யார் தகுதியற்ற நபர்கள், நீங்க எப்படி விண்ணப்பம் செய்யணும், எப்படி விண்ணப்பம் செஞ்சு அதை பூர்த்தி செஞ்சு எங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பணம் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை வகுத்துருந்துச்சு. அதன்படி நிறைய நபர்களுக்கு விண்ணப்பம் செய்தாங்க. அதுல 1,14,00,000 பேர் இன்னும் தமிழகத்துல அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுட்டு வராங்க. இதுல பல நபர்கள், தகுதி இருக்கிற நபர்களும் அது கிடைக்காம போயிடுச்சு. இது நமக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் நம்மகிட்டயே சொன்னாங்க, சார் இந்த மாதிரி கொடுத்தோம் எங்களுக்கு கிடைக்கல. நம்மளும் அதை பரிந்துரையும் செஞ்சோம். அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, கட்டாயமாக அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும், கணவர் இல்ல, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிலாம் நம்மளாம் பரிந்துரை செஞ்சோம் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட. அப்படி இருந்தும் அது நிராகரிக்கப்பட்டது. சரி, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த சூழ்நிலையில இப்ப தமிழக அரசு இந்த நடப்பு ஆண்டு கூட்டத்தொடர்ல ஒரு திட்டத்தை திரும்ப அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும், பொதுமக்களுக்கு போய் சேரணும், அதுல நிறைய பேர் பயனடையாம இருக்காங்க, சரியான பயனாளிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதன் இன்னும் பாத்தீங்கன்னா புதிதாக திருமணம் ஆயிருக்கும், அவங்க இப்பதான் அந்த குடும்ப அட்டை என்று சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை விடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, புதிய விண்ணப்பதாரர்கள் நீங்க மே 29ஆம் தேதி முதல் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. இது எப்ப முடிவடைய போகுது அப்படின்னா, நாளையோடு இந்த திட்டம் முடிவடைய போகுது. கடைசியா நீங்க விண்ணப்பிப்பதற்கு நாளை மட்டுமே உங்களுக்கு கடைசி நாள். இந்த திட்டத்தை விண்ணப்பிப்பதற்கு நாளையோடு கடைசி நாள், ஜூன் 4ஆம் தேதி தான் கடைசி நாள். சுமார் மே 29ஆம் தேதியிலிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 9,000 இடங்கள்ல விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படுது. இப்படி விநியோகம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செய்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலே நீங்க கொடுக்கலாம், வேற எங்கேயும் நீங்க கொடுக்க தேவையில்ல, ரேஷன் கடைகள்லயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது, என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு கட்டாயமாக இருக்கணும், ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்கணும், வாக்காளர் அடையாள அட்டைன்னு சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கணும், வங்கி புத்தகம் இருக்கணும், உங்களுடைய பேங்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு போட்டோ இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, இதுலயே ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. உங்களுடைய தொலைபேசி எண் இருக்கு பாத்தீங்களா, மொபைல் நம்பர், அந்த எண் இந்த ஆதார் கார்டுலையும் பேங்க் பாஸ்புக்லையும் கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கணும். பேங்க் பாஸ்புக்ல என்ன எண் இருக்கோ, ஒரு தொலைபேசி எண்ணை நீ போன் நம்பர் எப்படி இணைச்சிருக்கீங்களோ அதே எண்ணு தான் ஆதார் கார்டுல இணைச்சிருக்கணும். இது எல்லாமே லிங்க்ல இருக்கணும். இப்படி இல்லாத நபர்களுக்கு கட்டாயமாக கிடைப்பதற்கு சாத்தியம் கம்மி. இப்படிப்பட்ட நபர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கு முன்பு உங்களுடைய போன் நம்பர் ஆதார் கார்டுலையும் பேங்க் பாஸ்புக்லையும் கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கணும். பேங்க்லயும் நீங்க இணைச்சிருக்கணும். சரி, யார் யார் விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. இது தெரியாமே நிறைய இடங்களை பார்த்தா அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க, அவனுக்கு எல்லாமே சொத்து பத்து இருக்கு, அவனுக்கு கொடுத்துறாங்க, சொந்த வீடு இருக்கு, அவனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்ன வரைமுறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழ் இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்களுடைய அந்த கரண்ட் பில் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் பில் 3600 யூனிட்டே தாண்டக்கூடாது அப்படிங்கிறது. உங்களுடைய ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய கரண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 3600 யூனிட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி
நிலமானது நஞ்சை நிலம், நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நெல்லு நீங்க போடக்கூடிய நிலமாக இருந்தால், நஞ்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். புஞ்சை நிலமாக இருந்தால் 10 ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தகுதியான நபர்கள், நீங்க தாராளமாக விண்ணப்பம் செய்து நீங்க இந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்க. இந்த உதவித்தொகை யார் யார் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். யார் யார் தகுதியானவர்கள். அப்ப தகுதியற்ற நபர்கள் ஒருத்தங்க இருப்பாங்களா? யார் யார் தகுதியற்ற நபர்கள் பாத்தீங்கன்னா, முதலாவதாக மத்திய மாநில அரசில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு கட்டாயமாக கிடையாது. நீங்க மத்திய அரசுலயே மாநில அரசில் நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக நீங்க விண்ணப்பம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியராக இருந்தீங்கன்னா கட்டாயமா கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்யறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்க நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வங்கிகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்க செயலாளர்கள், உள்ளாட்சியில பணிபுரியக்கூடிய செயலாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமா கிடையாது. திரும்ப பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருந்தா ஓய்வு பெற்று நீங்க ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக விண்ணப்பம் செய்யாதீங்க. செஞ்சாலும் உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவரை விண்ணப்பிக்க கூடாது. ஆனா வார்டு உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, வார்டு உறுப்பினர்கள் இதுல விண்ணப்பிக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதுல விண்ணப்பம் செய்யக்கூடாது. பேரூராட்சி கவுன்சிலர்கள், தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இதுல வாய்ப்பே கிடையாது. நீங்க தயவு செய்து விண்ணப்பமே செய்யாதீங்க. அதையும் தாண்டி சொந்த பயன்பாட்டிற்காக கார் வச்சிருக்கிறவங்க, ஜீப் வச்சிருக்கிறவங்க, டிராக்டர் வச்சிருக்கிறவங்க, இவங்க யாருமே விண்ணப்பம் செய்யக்கூடாது. ஆண்டு வருமானம் 50 லட்சத்துக்கு மேல் நீங்க ஜிஎஸ்டி, நீங்க வருமான வரி தாக்கல் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க விண்ணப்பம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து கடைசியா ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க, என்ன அப்படின்னா ஏற்கனவே நீங்க விதவை உதவித்தொகையோ, அந்த சமூக நலத்துறை மூலம், சமூக திட்டங்கள் மூலம் விதவை உதவித்தொகையோ இல்ல முதியோர் உதவித்தொகை, ஏதாவது ஒரு பென்ஷன் நீங்க அரசு சார்பில் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த முதியோர் உதவி பென்ஷனோ இல்ல விதவை உதவி பென்ஷனோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கட்டாயமாக விண்ணப்பிக்க கூடாது. உங்களுக்கும் இதை பெறுவதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் நாளையோட கடைசி நாள், அதாவது ஜூன் 4ஆம் தேதி அனைத்து விண்ணப்பங்களையும் வாங்கி பரிசீலனை செய்வாங்க. இப்படி பரிசீலனை செஞ்சு அந்த அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்க தகுதியான நபர்களை, ஏற்கனவே பல தவறுகள் நடந்துருச்சுல, அதனால தகுதியான நபர்களை என்கொயரி பண்ணி சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்துட்டு அந்த என்கொயரி முடிஞ்சு அவங்க தகுதியான நபர்கள்னா அவர்களுடைய அந்த மொபைல் போனுக்கு, அதனாலதான் சொன்னேன் ஏற்கனவே நீங்க உங்க எண்ணை ஆதார் கார்டுலயும் அந்த பேங்க் பாஸ்புக்லயும் இணைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி இணைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்ல நிராகரிக்கப்பட்டதா என்பதை கட்டாயமாக குறுஞ்செய்தியாக உங்களுக்கு அனுப்பப்படும் சொல்றாங்க. இப்படி அனுப்பப்படும் பட்சத்துல நீங்க தகுதியான நபராக இருந்தால் இந்த 4ஆம் தேதி நடக்கக்கூடிய முகாமில் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க கொடுத்து அந்த தகுதியான நபராக அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அடுத்த ஜூலையிலேயே இல்ல ஆகஸ்ட்லயே உங்களுக்கு முதல் தவணை பணம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப இதுதான் மகளிர் உரிமை தொகையை எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யார் தகுதியான நபர்கள், யார் தகுதியற்ற நபர்கள் எல்லாருமே இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தகுதியான நபர், தகுதியற்ற நபர்லாம் கிடையாது. அப்ப அங்க யார் பரிந்துரை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்ல சார் இவங்களுக்கு கொடுக்காதங்க, இவங்க ஒரு மாதிரி, இவங்க குடும்பம் ரொம்ப வில்லங்கமான குடும்பம் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்துக்கு தர மாட்டாங்க. இது அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் தர மாட்டாங்க. அவங்க கூட யார் பேசுறாங்களோ பழகுறாங்க அவங்களுக்கும் தர மாட்டாங்க. இது அங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில பெரும் புள்ளிகள் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம். அதனால இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இருக்கக்கூடிய மகளிர்கள் நீங்க இந்த நாளையோட கடைசி நாள் போய் உங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்து நீங்க உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய எல்லா ஆவணமும் கொடுத்து கட்டாயமாக பெறுவதற்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில ஒரு விழிப்புணர்வு வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.